நமசிவாய. மாசி மாத மந்திரம். அந்த மாசி மாத மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 நாள் ஓடி போயிடுச்சு. நான் முதல்லயே குடுத்துருக்க வேண்டியது. இந்த ஒரு டைம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவங்களே நிறைய பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஒரு சில பேர் கேட்டுட்டு வந்தாலும் சரி, இப்பொழுது கோவிலுடைய கும்பாபிஷேக வேலைகள் இருக்கிறனால பிஸியா இருப்பீங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாக அதுக்கப்புறம்னா ரொம்ப தள்ளி போயிடும்ல. அதனால சில பேர் வந்து முதல்லயே சரி இந்த ஒரு டைம்ல பண்ணிட்டு வரலாம். ஒரு ரெகுலரா பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு வழக்கமாய் போயிட்டது அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லிடுறேன். இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து வாசல்ல வந்து கதவை திறந்த உடனே எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும். அதே போல வந்து பார்த்தோம்னா சூரிய மந்திரம் என்ன அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்க்கலாம். இதுக்கெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச் 13ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்கு. அதனால மாசி மாசத்துக்கு நீங்க தாராளமான முறையில அந்த மார்ச் 13ஆம் தேதி வரைக்கும் ஒரு 4 நாள் தான் போயிருக்கு. அதை பத்தி பெருசா நீங்க வருத்தப்படாம இந்த ஒரு விஷயத்தை செய்து வரலாம். இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு என்ன சொல்றது, நம்ம வந்து கேட்டை ஆகட்டும், ரேவதி ஆகட்டும், புஷ்ய நட்சத்திரம் ஆகட்டும், ஆயில்ய நட்சத்திரம் ஆகட்டும், அனுஷம் ஆகட்டும், உத்திரட்டாதி ஆகட்டும், இவங்க எல்லாமே வந்து பரிகாரம் செய்து கொள்ள வேண்டியது இந்த ஒரு மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும். பரிகாரம் அப்படின்னா அந்த மாசம் பிறக்கும் இல்லையா, அந்த மாசம் பிறக்கும் போது ஒரு தோஷம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லி வைப்பார்கள். அந்த மாதிரியான விஷயத்திற்கு இந்த ஒரு 6 நட்சத்திரக்காரர்கள் வந்து பரிகாரம் செய்து கொண்டால் நல்லது. சரி, பரிகாரம் அப்படின்னா ஏதாவது பெருசா பண்ணணுமானா பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. பசுவையும் கன்றுடன் கூடிய இருக்கக்கூடிய ஒரு பசுவை வந்து அதுக்கு வந்து இதுக்கு ஃபுட்டு ஃபீட் பண்ணிட்டு அதை வந்து நம்ம வந்து வளம் வந்து வணங்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் இந்த மாதிரியான ஒரு விஷயமாக பண்ண முடிஞ்சதுன்னா ஏதாவது ஒரு பசுமடத்தில் போய் இது மாதிரி செய்யறதுங்கிறது அதிகப்படியான ஒரு பலன் தரும். ஒரே ஒரு தடவை செஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இல்லையா, பார்க்கும்போதெல்லாம் நீங்கள் வந்து பசுவும் கன்றும் இருக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கக்கூடியதை பார்க்கும்போதெல்லாம் நீங்கள் வந்து அவங்களுக்கு சாதாரணமாக ஃபீட் பண்ணிட்டு தொட்டு கண்ணில் வச்சுக்கோங்க. காலில் செருப்பு இல்லாமல் பண்ணுங்க. இதுவும் முடியலை அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய அன்பர்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பசுமடம் தேர்ந்தெடுங்கள். நான் வந்து கூடிய விரைவிலே முக்கியமான இருக்கக்கூடிய பசுமடங்களை பற்றின விவரங்களை வந்து நம்ம வந்து இந்த பரிகார ஸ்தலம் வீடியோவில் வந்து உங்களுக்கு, அதாவது சேனலில் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அதனால் அதில் பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அது வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பசுமடத்துக்கு இன்டர்நேஷனல் பீப்புள் ஆகட்டும், அல்லது வந்து இங்கேயே இருக்கக்கூடியவர்கள் யாராவது வந்து நம்ம வந்து டொனேட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இருந்தால் டொனேட் பண்ணிடுங்க. நீங்களே பார்த்து தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். கூகுளில் பார்த்து தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். அது வந்து நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாக வந்து பசுவை வந்து இதில் வச்சு நீங்கள் வந்து பூஜிக்கிற பழக்கம் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதையே நீங்கள் வளம் வந்து தினசரி வணங்குவது, ஒரு தடவை வளம் வந்து வணங்குவது அப்படின்ற மாதிரியான ஒரு கோமாதா நமக ஏதாவது ஒரு விஷயம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்து சர்வமங்கல மங்கல்ய சிவே சர்வார்த்த சாதிக்க மந்திரம் கூட தாராளமாக முறையில் சொல்லலாம். அது மாதிரி சொல்லிட்டு கூட நீங்கள் வந்து வணங்குவது அப்படிங்கிறது, கோமாதாவை வணங்குவதுங்கிறது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, வரக்கூடிய 21ஆம் தேதி மிக மிக முக்கியமான ஒரு நாள் இருக்கிறது. அது என்ன அப்படின்றது நான் வந்து விரைவில் இந்த கும்பாபிஷேகம் முடியட்டும், 19 முடியட்டும், 20ஆம் தேதி உங்களுக்கு வந்து பதிவு வரும். அது வந்து அதை சார்ந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா பல கோயில்களுக்கும் உங்களுடைய எண்ணெய் போய் சேரும். உங்களுக்கு இஷ்டம் இருப்பவர்கள்லாம் எண்ணெய் நீங்கள் கொண்டு வந்து நம்மளோட ஆஃபீஸில் கொடுக்கலாம், அல்லது நீங்கள் வந்து இப்போ த்ரூ போஸ்டிங் அனுப்பி விடலாம்னு சொல்லியிருக்கேன். இப்போ நிறைய பேர் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அது அனுப்பும்போது உங்ககிட்டலாம் ஒரு ரிக்வஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த மாதிரி எண்ணெய்கள் அனுப்பும்போது அது 1/2 லிட்டரோ அல்லது வந்து 15 லிட்டர் கூட அது மாதிரியான விஷயமாக கொடுக்குறாங்க, 5 லிட்டர் அது மாதிரி போட்டு அனுப்புகிறாங்க. அது மாதிரிலாம் பண்ணும்போது தயவுசெய்து உங்களோட அட்ரஸும் கொடுத்தீங்கன்னா, நாம் வந்து போகக்கூடிய கோயில்கள் எல்லாமே ஒவ்வொரு டைம் நம்ம வந்து சில பூஜைகள், சிறப்பு பூஜைகள் செய்வோம். அது மாதிரியான பூஜைகள் விரைவில் நான் வந்து அவங்ககிட்ட கேட்டிருக்கேன். அவங்க லைவ்லையும் இந்த மாதிரி போடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி பூஜைகள் செய்யும்போது உங்களுடைய பெயர்களையும் நான் சங்கல்பத்தில் சேர்த்துக் கொள்வேன். அதனால யார் இந்த மாதிரி நீங்கள் என்ன அனுப்புறீங்களோ உங்களுடைய பெயர் விவரங்கள் உங்களோடது மட்டும், குடும்ப தலைவர் யாரோ அவங்களோட மட்டும் வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து ஏகப்பட்ட பேரோட நம்ம நார்மல் ஹோமத்துக்கு பண்ணுற மாதிரி பண்ண முடியாது. ஸோ கோயில்களில் பண்ணும்போது நம்ம லிமிட்டடாக தான் பண்ண முடியும். அதனால உங்களுடைய பெயர், உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய கோத்திரம் தெரிஞ்சால் கோத்திரம், இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கொடுத்து அனுப்புங்க. அது சொல்லும் போதே நம்ம சக குடும்பானம் அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தை நீங்கள் சொல்ல கேட்டிருப்பீர்கள் கோயில்கள்லாம். சக குடும்பானம்னா ஏதோ உங்களுடைய குடும்பத்துடன் சேர்த்து அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி நம்ம வந்து கடைசியில் அந்த சங்கல்பம் சொல்லும் போதே வந்து இந்த லோகக்ஷேமத்துக்காக, மித்ருக்களுக்காக, பந்துக்களுக்காக, இந்த மாதிரியான எல்லாருக்குமே உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ், இந்த மாதிரி எல்லாமே சேரும். ஸோ அதனால வந்து அந்த பிரார்த்தனை அப்படிங்கிறது உங்களை மேல் இருக்கக்கூடிய பிரார்த்தனையை நான் தினசரி ரெகுலராக செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பான முறையில் இந்த ஒரு விஷயமும் வந்து உங்களுக்கு அதிகப்படியான ஒரு பலன் தரும். அப்படின்றதுனால கண்டிப்பாக ஆயில் கொடுக்கும்போது இந்த மாதிரியான விஷயம் செய்யுங்கள். அந்த 21ஆம் தேதி ரிலேட்டட் வித் ஆயில் அந்த மாதிரியான ஒரு பரிகாரம் இருக்கிறது. அந்த நாளில் நம்ம செய்ய வேண்டியது கண்டிப்பாக வருஷத்தில் ஒரு நாள் வரக்கூடியது. இந்த நாளில் நம்ம வந்து செய்யக்கூடிய அதனால அதுக்கு யாராவது உங்களுக்கு ஆயில் அந்த மாதிரி ஏதாவது அனுப்பணும், 21ஆம் தேதிக்குள்ள நம்ம கிட்ட வந்து அடையணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுனாலும் நீங்கள் வந்து அந்த மாதிரியான விஷயமா செய்யலாம். மந்த்லி ஒன்ஸே நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்சது 1/2 லிட்டர் முடிஞ்சதுனாலும் 1/2 லிட்டர் நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் அப்படின்ற மாதிரி, இல்லை 1/4 லிட்டர் முடியும்னா 1/4 லிட்டர் அனுப்பி வைப்பது. சுத்தமான நம்ம வந்து உள்ளுக்கு சாப்பிட்ற நல்லெண்ணெய் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுவோம். வேற தீப எண்ணெய் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டோம். இது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் நிறைய தடவை. அதை வந்து நான் இன்னொரு தடவை மீண்டும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும், மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மாதம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக பார்க்கும்போது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவனுக்காகட்டும், மயான கொள்ளை நடக்கக்கூடிய நாள், அம்பிகைக்காகட்டும், அதாவது சிவசக்தி 2 ரூபங்களுமே வந்து மிக மிக ரொம்பவும் ஒரு அதீத சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கும். அதே போல் நாராயணருக்கு மிக மிக உகந்த ஒரு மாதம் இந்த ஒரு மாதம். ஸோ இந்த 3 தெய்வங்களுக்குமே இந்த ஒரு மாதம் வந்து ரொம்ப ரொம்ப உகந்த மாதமாக இருக்கும். இந்த மாதம் நம்ம வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த மாதிரியான ஒரு தெய்வங்களுடைய சன்னதிகளை போய் தரிசிக்கிறோமோ, அல்லது இந்த தெய்வங்களை பற்றி நம்ம வந்து படிக்கிறோமோ, புராணங்களாக
அல்லது நம்ம வந்து கேட்கிறோமோ இது எல்லாமே நமக்கு வந்து நல்ல ஒருபடியான ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். இந்த ஒரு மாதத்திலையும் நாம் வந்து கண்டிப்பான முறையில் சண்டி ஹோமம் பண்ணுவோம். இந்த அமாவாசைக்கு மாசி மாத அமாவாசையோட ஒரு சண்டி ஹோமம் வந்து ரொம்ப அதீத ஒரு பெனிஃபிட்டாக இருக்கக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த சிவராத்திரிக்கு வந்து நமக்கு வந்து இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் அபிஷேகம் இருக்கிறது. ஸோ அதே மாதிரி இந்த ஒரு மாதத்தை சிவராத்திரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய கோயில்கள் புராதான கோயில்களுடைய அபிஷேகங்களையும் காணப்போகிறீர்கள். சிவராத்திரி என்று நடக்கக்கூடிய அபிஷேகங்கள் நம்மளுடைய அபிஷேகம் மட்டும் இல்லாமல் பல்வேறு விதமான அபிஷேகங்கள், நம்ம அபிஷேகம் நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஒவ்வொரு சிவராத்திரிக்கும் வேறு வித கோயில்கள், பல கோயில்களுக்கும் வந்து அபிஷேகத்தை வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுற மாதிரி ஐடியா இருக்குது. பரிகார ஸ்தலம் சேனலில் மட்டும்தான் வரும். ஸோ யாராவது இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உங்களுக்கு தேவையாக இருந்தால் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு அது விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வாட்ஸ்அப் சேனலில் வந்து உங்களுக்கு இண்டிகேஷன் வரணும்னா வாட்ஸ்அப் சேனலோட லிங்க், இந்த பரிகார ஸ்தலம் யூடியூப் சேனலோட லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த விஷயம் வந்து நீங்கள் இது எல்லாமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோ ஃபாலோ பண்ணுறதோ இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு இந்த வாட்ஸ்அப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதுவும் நோட்டிஃபிகேஷன் வராது. ஸ்டேட்டஸில் போய் பார்க்குறீங்களா, அதில் அப்டேட்ஸ்னு போட்டிருக்காங்க இப்போ. ஸோ அதில் அப்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்திருந்ததுன்னா நீங்கள் போய் பார்த்துட்டு என்னென்ன அந்த நாளுக்குடையது அப்படின்ற மாதிரியான விஷயமாக நீங்கள் செய்து வரலாம். இது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். கண்டிப்பான முறையில் டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள். ஸோ அதே மாதிரி இப்போ முகநூலில் இருப்பவர்கள் கமெண்ட்ஸில் இருக்கும். உங்களுக்கு இந்த 2 டீட்டெயில்ஸுமே கமெண்ட்ஸில் இருக்கும். அதே மாதிரி நான் திரும்ப இன்னொரு தடவை ஞாபகப்படுத்துகிறேன். இன்னொரு 2 நாள் தான் இருக்குது வாராகியுடைய கும்பாபிஷேகத்திற்கு, வாராகி கோயிலுடைய கும்பாபிஷேகத்திற்கு. கண்டிப்பான முறையிலே நீங்கள் அவங்களோட அனைவருடைய ஒரு வரவையும் நான் எதிர்பார்க்கிறேன். அதனால் கண்டிப்பாக வந்துருங்க. சரி, இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் வந்து சூரியனுக்கு உண்டான ஒரு மந்திரம் என்ன செய்ய வேண்டும்? காலையில் எழுந்து சூரிய வழிபாடு 6லிருந்து 7க்குள் நீங்கள் செய்யும் பொழுது சூரியனுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சந்தனம், சுத்தமான சந்தனம் வெளில எடுக்காதீங்க. சுத்தமான சந்தனத்தை வந்து கரைத்து காப்பர் டம்ளரில் வச்சுக்கோங்க. அது ரொம்ப நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்தோம்னா ஒரு துளி வெல்லம், இந்த 2ஐயும் சேர்த்து கலக்கிக் கொள்ளுங்கள். இதை கலக்கி கொண்டு வந்து அர்க்கியம் நீரை விட்டு சூரியனை பார்த்து ஓம் சூர்யாய நமக அப்படின்னு நம்ம வந்து சாதாரணமாக விடுவோம். இந்த தரம் நீங்கள் அது சொல்லக்கூடாது. வேறொரு மந்திரம் இருக்கிறது. ஓம் கிரிணி துவஸ்தாய நமக, ஓம் கிரிணி துவஸ்தாய நமக. உங்களுக்கு திரையில் வரும், இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். அந்த மந்திரம் நான் கண்டிப்பான முறையில் கொடுக்கிறேன். ஓம் கிரிணி துவஸ்தாய நமக, ஓம் கிரிணி துவஸ்தாய நமக, ஓம் கிரிணி துவஸ்தாய நமக அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் வந்து 3 முறை கொடுக்கறது, இல்லை ஒரு 10 தடவை கூட செய்யலாம். சூரியனுக்கு இந்த நாளில் இந்த ஒரு மாதம் முழுவதுமே விளக்கேற்று வைங்கள். எப்பவுமே நம்ம வந்து காலையில் சூரிய உதயத்திற்கு சூரியனை காமிச்சு அக்னி ஏற்றுவது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்ம வாழ்வில் கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் இன்னொரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க. நீங்கள் ஒரு 1/2 hour நீங்கள் சூரியனுக்கு காமிச்சு ஏற்றி வச்சிட்டீங்க, இல்லை ஒரு 15 minutes ஏற்றி வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க விளக்கு. அதுக்கப்புறம் அதை அப்படியே கொண்டு வந்து உங்கள் வீட்டிலோட வடகிழக்கு பகுதியில் வைத்து பாருங்கள். இந்த மாற்றம் என்ன மாதிரியான விஷயமா இருக்குதுன்றதை பாருங்கள். ரொம்ப பெரிய ஒரு மாற்றமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி நம்ம வந்து கோயிலில் ஒரு விளக்கு ஏற்றி ஒரு நேர்ந்துக்கிறது அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ஒரு சங்கல்பம் செய்து கொள்வது அப்படின்னு ஒரு இன்டென்ட் நம்ம செட் பண்ணுறது. அந்த ஒரு விஷயத்திற்கு வந்து நம்ம வந்து கோயிலில் அந்த மாதிரி விளக்கு ஏற்றிட்டு அதை கொண்டு போய் நீங்கள் வந்து வீட்டில் வைங்க அப்படின்ற மாதிரியான விஷயம் நான் ஏற்கனவே ஒரு பரிகாரம் கொடுத்துருந்தேன். அது பலரும் வந்து இன்ஸ்டண்ட்டாக அது ரிசல்ட் தெரிஞ்சுன்னு சொன்னாங்க. அதே போல் நீங்கள் வந்து அதை எடுத்துக்கொண்டு வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் காலையில் நீங்கள் சூரியனுக்கு ஒரு 15 நிமிஷம் ஏற்றிட்டு அதை அப்படியே கொண்டு வந்து வடகிழக்கில் வீட்டில் வச்சுருங்க. வடகிழக்கில் கிழக்கு பார்த்து எரியிற மாதிரியான விஷயமாவோ வடக்கு பார்த்து எரியிற மாதிரியோ வச்சுட்டு பாருங்கள். அது அந்த ஒரு விஷயம் செய்யவே உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் கண்டிப்பான முறையில் காணலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீட்டில் காலையில் கதவை திறந்த உடனே பெருக்கிட்டோ இல்லை பெருக்காமையோ நீங்கள் காலையில் கதவு திறந்தோன்னே செய்கிறது நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் க்ளீன் பண்ணுறதுனா க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சந்தனம், சுத்தமான சந்தனம், இதே மாதிரி தான் இந்த மாதம் சந்தனத்துக்கு அதீத முக்கியத்துவம் உள்ள மாதம். நீங்கள் சந்தனம் வந்து உங்களுடைய நாபியில் இட்டுக்கொள்வதும், உங்களுடைய தொண்டைக்குழியில் இட்டுக்கொள்வதும், உங்கள் மார்பில் இட்டுக்கொள்வதும், உங்கள் நெற்றியில் இட்டுக்கொள்வதும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஒரு மாதம் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அந்த சந்தனத்தை வந்து நீங்கள் கையில் ஒரு துளி சந்தனம் எடுத்துக்கோங்க. சந்தன வில்லைகள் பலன் தராது, வேஸ்ட்டாக நம்ம வந்து ட்ரை பண்ண வேண்டாம். இதை எடுத்து வீட்டு வாசல் இருக்குல்ல, வீட்டு வாசல் கதவு திறந்த உடனே நீங்கள் வந்து ஊதிவிட வேண்டியது, அதாவது காற்று தத்துவத்திற்கு இந்த ஒரு மாதம் வந்து நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்க போயிடும். ஸோ அப்போ நீங்கள் வந்து ஊதி விடும்போது சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் இருக்கிறது. அந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் வந்து இந்த மந்திரமும் நான் வந்து 2 மந்திரமுமே உங்களுக்கு இதில் போடுறேன், டிஸ்கிரிப்ஷன்லையோ அல்லது வந்து திரையிலோ போடுறேன், பார்த்துக்கோங்க. நம்ம ஊதி விடும்போது ஓம் சர்வாய நமக, ஓம் சர்வாய நமக. இந்த சர்வாய நமகன அனைத்திலும் இருக்கக்கூடியவனே அப்படின்ற மாதிரி, இருக்கக்கூடியவரே அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். இந்த சர்வாய நமக அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை மனதிற்குள் சொல்லிக்கொண்டே நீங்கள் குளிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. சுத்தமாக இருந்தால் போதும். காலை கடன்களை முடித்துக்கொண்டு கதவை திறந்த உடனே நீங்கள் வந்து ஓம் சர்வாய நமக, ஓம் சர்வாய நமக, ஓம் சர்வாய நமக மனசுக்குள்ள சொல்லிட்டே ஒரே ஒரு முறை ஊதி விட்டு விட்டுங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். இதெல்லாமே வந்து நம்ம வந்து பஞ்சபூத தத்துவத்தை சார்ந்து, அதே மாதிரி நம்ம வந்து பழைய விஷயங்கள்லே, நம்மளுடைய ஒரு தாந்திரிக விஷயங்களிலே கொடுக்கப்பட்ட உள்ள ஒரு விஷயங்கள், அதே போல் நம்மளுடைய இந்த பஞ்சபக்ஷியிலே கொடுக்கப்பட்டுள்ள விஷயங்கள், இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த ஒரு காலத்திற்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து டீகோட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதனால தான் இதெல்லாமே உடனடியாக ஒரு பலன் தரக்கூடிய விஷயமாக இருக்கிறது. போன மாதம் உங்களுக்கு எல்லாம் எப்படி இருந்தது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை கண்டிப்பான முறையில் என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நமசிவாய.